அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நாம் எல்லோரும் கூடி தேவனை ஆராதிக்க தேவனின் தருணத்தை நமக்கு தந்திருக்கிற பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இப்பொழுது என்னோடு கூட இணைந்து ஒரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய சமூகத்துக்குள்ளாய் நாம் நுழைவோம். அவர் இறங்கி வருவார், உன்னதத்திலிருந்து இறங்கி வருவார். சத்தத்தை கேட்டவுடன் அவரை இறங்கி வருவார். நல்ல கேட்டுங்க. என்னோடு கூட இணைந்து நீங்கள் பாடும்போது நீங்கள் எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஷெகினா மகிமை கண்டிப்பாக இறங்கி வரும். ஹல்லேலூயா. நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். அன்பும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பரலோக பிதாவே, இந்த இரவு வேளையிலே உம்மோடு கூட நாங்கள் இணைந்து ஆண்டவரை பாட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீர்களே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இந்த இரவிலே உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலிலே பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரத்துக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொண்டு இந்நாளுக்கு வந்திருக்கிறீர்களே, அதற்காக மட்டும் நன்றி சோத்திரங்களை செலுத்துகிறோம். இப்பொழுதும் எல்லாம் நீரே என்று பாடி உம்மை மகிழ்வுபடுத்த எங்கள் நாவிலே ஏற்ற பாடலை வைக்கும்படியாக சொல்லிக்கிறோம். பாடுகிற ஒவ்வொரு அபிஷேகம் இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, அல்பாவும் மேகாவும் நீரே, நீரே வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் நீரே, நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, அல்பாவும் மேகாவும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் நீரே, நீரே. ஹல்லேலூயா. ஒருவரும் சேரா ஊழியன் வாசம் செய்யும் என்னீசரே, ஒருவரும் சேரா ஊழியன் வாசம் செய்யும் என்னீசரே, தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஹல்லேலூயா. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, அல்பாவும் மேகாவும் நீரே, வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் நீரே, நீரே. பாவங்களை மன்னித்தீரே, பரலோக ராஜாவும் நீரே, நீரே. பாவங்களை மன்னித்தீரே, பரலோக ராஜாவும் நீரே, நீரே. பரிகாரியே, பலியானீரே, பரம தேவனும் நீரே, நீரே. பரிகாரியே, பலியானீரே, பரம தேவனும் நீரே, நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, அல்பாவும் ஒமேகாவும் நீரே, நீரே. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் நீரே, நீரே. வேதத்தில் அதிசயம் காண செய்தி, வார்த்தையால் என்னை தேற்றுகிறீ. வேதத்தில் அதிசயம் காண செய்தி, வார்த்தையால் என்னை
தேற்றுகிறீர். வாழ்வது நானல்ல, என்னில் நீரே வாழ்கின்றீர். வாழ்வது நானல்ல, என்னில் நீரே வாழ்கின்றீர். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, அல்பாவும் ஒமேகாவும் நீரே. நீரே வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் நீரே. அல்லேலூயா. ஒருவரும் சேர கூடாத ஒளியிலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிற ஒருவராய் இருக்கிறார். துணியவர், துணிக்கு பாத்திரர், அவரை போல ஒரு பரிசுத்த இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை. பிரியமானவர், இப்போது கூட தெய்வ சமூகத்தில் நாம் இருக்கிறபடினாலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். இயேசுவே, ஆண்டவரே, மனுஷ பிரகாரமாய் எந்த வார்த்தையும் வரக்கூடாது. எங்க அப்பா என்ன சொல்ல விரும்புகிறீரோ அதை மாத்திரமே வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற யாவருக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலிலே வேதத்திலே ஒரு வசனம் சொல்லுகிறது. அதாவது சங்கீத புத்தகம் 46:10. அதன்படியாக நாம் பார்க்கும்போது ஒரு வசனம் சொல்லுகிறது. ஏசியா 2:11 அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒத்த வசனமாக நாம் பார்க்க போகிறோம். ஏசியா 2:11. நரரின் நேர்த்திமையான கண்கள், நரரின் நேர்த்திமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷரின் வீராப்பை தனி, கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். வேற யாரும் உயர முடியாது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே உயர்ந்த தேவனாக இருக்கிறார். இதுல என்ன மனுஷனை பத்தி சொல்றாரு? நரரின் நேர்த்திமையான கண்கள் தாழ்த்தப்படும். நரரின் அப்படின்னு சொன்னாக்கா அது என்ன சொல்றது? செருக்கான பார்வை. கர்த்தருக்கு ஒரு மாதிரி அலட்சியமான ஒரு பார்வை. நம்ம ஒரு பெரிய ஆளு, நமக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே இல்லை, அல்லேலூயா அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டிமை, மேன்மை இல்லை, மேட்டிமை. மேன்மை வேற, மேட்டிமை வேற. கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டலாம், மேட்டிமை பாராட்டக்கூடாது. என் தேவனை புகழ்ந்து பேசி மேன்மை பாராட்டலாம். எனக்குள்ள இயேசு இருக்கிறாருங்க, அவர் எனக்கு நடத்துவாருங்க, அது வேற. மேட்டிமை என்றது என்னன்னாக்கா கர்வம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பிரகாரம் பேச்சுன்னா திமுறா பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி பார்வையை ஒரு மாதிரி செருக்கான பார்வை. அது இல்லையா? அந்த பார்வை இருக்கிறவங்க கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்களேன். இந்த ஏசியா 2:11 நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது என்ன சொல்றாருன்னா, மனுஷனின் வீராப்பு, அது இல்லையா, தனியும். வீராப்புனா ஒரு பெரிய கர்வமா இருக்கிறாங்க பொண்ணு, அந்த வீராப்பெல்லாம் தனிஞ்சு போயிடும்ன்ற. ஆனா அந்த இடத்துல யார் மகிழப்படுவாரா? கர்த்தர் அந்நாளிலே உயர்ந்திருப்பார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் உயர்ந்திருக்கும்படியாகவும் மனுஷனை தாழ்த்தும்படியாகவே அவர் நினைக்கிறார். ஏன்னா மனுஷன் மேட்டிமையா இருக்கிறார், சிறப்புள்ள பாதை உள்ளவனா இருக்கிறார், நரரின் கண்களா இருக்கிறது. அல்லேலூயா. நாம் பிரியமாக அப்படி இருக்கவே கூடாது. தேவனுக்கு கோபம் வரும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எவ்வளவு காரியங்கள் நடக்கிறது. இப்போ ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னா நம்மளுடைய கஷ்டத்திலிருந்து மீண்டு போகலான்னு பார்த்தா முடியாத காரணம் என்னன்னு ஆண்டவரே சொல்றார். தன்னை தாழ்த்தவர்களை கர்த்தர் உயர்த்துவார். இந்த உலகத்தில் உபத்திரம் ஆனாலும் நீ திறன்போல் நான் உலகத்தை ஜெயித்தார். ஆனா அந்த நரரின் பார்வை இருக்கு பாருங்க.
இந்த செருக்கான பார்வை இருக்குது பாருங்க, மேட்டியான கண்கள் இருக்குது பாருங்க. அவங்களுக்கு என்ன ஒரு வார்த்தை கொடுக்குறாருனாக்கா, இந்த உலகம் அவங்களுக்கு உபத்திரமாவே தான் இருக்குமா, அவங்க விடுதலை வரவே முடியாதுன்றது. எரேமியா தீர்க்கதரிசி 51வது அதிகாரத்துல 46வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உங்கள் இறுதியும் துவளாமலும், யாரை பத்தி சொல்றாரு? நம்மளை பார்த்து. உங்கள் இறுதியும் துவளாமலும், துவண்டு போயிடக்கூடாது. அடுத்தது, தேசத்தில் கேட்கப்படும் செய்திதான் நீங்கள் பயப்படாமலும். தேசத்துல செய்திகள் எப்படி இருக்குன்னா, அவ்வளோ ஒரு கடுமையான செய்தியா இருக்கு, பயங்கரமான செய்தியா இருக்கு, ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தியா இருக்கு, அது தாங்க முடியாத ஒரு செய்தியா இருக்கு. நீங்க அப்படிதான் இருக்குது. உலகத்துல மனுஷன் இந்த செய்தியை கேட்க கேட்க அவனால என்ன செய்ய முடியல, மீண்டு வர முடியல, மேல வர முடியல. இப்ப என்ன செய்தி கேட்டுக்கொண்டிருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது, விளம்பரமானது ஒண்ணு. அல்ல இல்லையா? அப்ப என்ன சொல்ற பாருங்க, தேசத்தில் கேட்கப்படும் செய்தி நீங்கள் பயப்படாமல் இருங்கள். ஒரு வருஷத்திலே, அதாவது ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்பட்டு, இந்த வருஷத்துல ஒரு செய்தி கேட்கப்பட்டு, அடுத்ததாக சொல்றாரு பின்பு மறு வருஷத்திலே வேறு செய்தி கேட்கப்படும். அது இல்லையா? கண்டிப்பா செய்தி கொடுமையா தான் வரும். யாருக்கு? நரனின் கண்கள், நரனின் கண்கள், நெப்புமையான கண்கள் உள்ளவர்களுக்கு மாத்திரம். என்ன, யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, எனக்கு எல்லாம் இருக்குது, நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறாங்களே, அவங்களுக்கு செய்தி எப்படி இருக்குமா, வர வர இன்னும் மோசமா இருக்கும் செய்தி. கர்த்தருக்கு அதே நேரத்துல கொடுமை நடக்கும். அந்த வருஷத்தோடு பாத்தீங்கன்னா, தேசத்தில் கொடுமை உண்டாகும், ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். இல்லையா? யார தனிப்பட்ட மேல ஒரு மனுஷன் ஆள முடியாது. அந்த ஆளுகைக்கு மேல இன்னொரு ஆளுகை இருக்கும், அவன் இவனை ஆளுவான், அவனு மேல அவனை ஆளுவான், அது மேல அவனை ஆளுவான். அப்படி தனியா ஒரு முடிவு எதுவுமே எடுக்க முடியாது. தனக்கு மேல என்ன சொல்றான்னு கேட்டுதான் முடிவு எடுக்கவே முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்னு கடைசி நாட்கள் அப்படி நடக்கும் கத்த சொல்லி இருக்கிறார். இல்லையா? இப்ப யாருமே அப்படிதான் இருக்கிறாங்க. ஆளுகிற யாருமே தாங்களா ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, ஒரு முடிவு எடுக்க முடியல, ஒரு தீர்மானம் எடுக்க முடியல. அவங்க மேல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை. இது பாருங்க, நடக்குதுன்னா நடந்து தீரும். இது ஏன் நடக்குது நீங்க கேட்காதீங்க, பைபிள் அப்படிதான் சொல்லி நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்றாரு, நீ பயப்படாம இரு. அதே வசத்தை சொல்றாரு, உங்கள் இறுதியும் துவளாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமல் இருங்கள். உங்களுக்கு அது ஒண்ணுமே என்ன செய்யாது, சேதப்படுத்தாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த விஷயம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா சங்கீத புத்தகத்துல 118 சங்கீத புத்தகம் 118வது அதிகாரத்துல ஒரு வசனம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல பாத்தீங்கன்னா 108 8 9 வசனத்தை வாசிக்கிறது. 18 8 9 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனை நம்மோடு பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். பார்த்தீங்களா? இன்னைக்கு எல்லாரும் யாரை நம்பி இருக்கிறோம்? மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம். 9வது வசனம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஆண்டவரை நம்பிடுங்க, இயேசுப்பாவை நம்பிடுங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் இதான் நடக்குமா? ஏசியா தீர்க்கதரிசி 2வது அதிகாரத்துல நீங்க 12வது வசனத்துல இருந்து 22 வசனம் வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா,
எல்லாம் தாழ்த்தப்பட்டு போகும். தாழ்த்தப்பட்டு போகும் பொருட்டு சேனையுடைய கர்த்தரின் நாளானது. ஆண்டுடைய நாள் மிக சமீபமா இருக்கிறது பிரியமானது. அது இல்லையா? அதான் சொல்றாரு பாருங்க, எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனையுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையானவைகளை எல்லாம் எல்லாவற்றின் மேலும் உயர்ந்த எல்லாவற்றின் மேலும் லீபனோனில் உயரமும் ஓங்கரமான எல்லா தேர்களின் மேலும் பாசானில் உள்ள கருவாலை மரங்களின் மேலும் உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும் அதிலே உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதில்களின் மேலும் தர்ஷீஷின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். அப்பொழுது நரனின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷன் வீராப்பு தனியும் கர்த்தருடைய அந்நாளிலே உயர்ந்திருப்பார். இங்கே அதே வசனம் சொல்லு. அப்ப எல்லாத்தையும் தாழ்த்தி கொண்டு போறோம். அது இல்லையா? தர்ஷீஷின் கப்பல். தர்ஷீஷின் கப்பல்னா பணப்பெருக்கு. பணப்பெருக்கினால அந்த கர்வம் வருமா? அப்படிப்பட்டவர்கள் மேல் கப்பல் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் சித்திர வழிபாடு சித்திர தீர்த்தப்பட்டத கத்தேஸ்வரம் வீடுகள் அரண்மனை போல இருக்கும். அல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நம்பாம மனுஷனையும் பணத்தையும் நம்பி, பிரபுக்கள்னா யாரு? பணம். மனுஷனை நம்பியும் பிரபுக்களை நம்பியும் நீ இருந்து கர்த்தரை நம்பாம போனீங்கன்னா உனக்கு என்ன நிலைமைன்றத சொல்றாரு பாருங்க. அதுல தர்ஷீஷின் கப்பல் எல்லாவற்றிலும் எல்லா சித்திர வினோதங்கள் மேலும் வரும். அப்பொழுது நரரின் மேட்டிமையன், நரரின் அந்த கர்வமான ஆட்கள் இருக்கிறாங்களே, அவங்க தாழ்ந்து மனுஷன் வீராப்பு தனியும். அப்பொழுது கர்த்தருடைய அந்நாளிலே உயர்ந்திருப்பார். அது இல்லையா? அப்ப ஜீவனுள்ள தேவன், நம்ம தேவன் எப்படிப்பட்டவரு? உயிருள்ள தேவனா இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த சொல்லப்படுகிற வசனம் 18வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே ஏசியா 2:18 விக்கிரங்கள் கட்டோடு அழிந்து போகுமா? விக்கிரகம் என்னாகுமா? கட்டோட மொத்தமா அழிந்து போயிடும். பூமி தத்தளிக்க பண்ண கத்தர் ஏழும போது, அப்போ இது பூமியை தத்தளிக்க பண்ண போறோம். வெயில்ல செருப்பு இல்லாம போனா மே மாசத்து தார் ரோட்ல அப்படி காலை வைக்க முடியாம தத்தளிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி வாழ்க்கை தத்தளித்து போயிடுமா அவங்களுக்கெல்லாம்? செய்யப்படாத ஆண்டவர். நான் சொல்லல, இது நடக்கும், நடந்தே தீரும். ஆண்டே வார்த்தை ஒன்று கூட போய் சொல்லாது. இருந்து என்ன தெரியுது? நம்மளை நாம தாழ்த்தும் போது கர்த்தர் உயர்த்திடுவார். மேட்டிமை அது இருக்கவே கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. பூமியை தத்தளிக்க கர்த்தர் எழும்போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதானத்துக்கும் விலகி கண்மலையில என்ன பண்ணுவாங்களாம்? செடிகளிலும் பூமியின் குதிரையிலும் பூந்து கொள்வார்கள். இயற்கை சீற்றம் அவங்கள வாழ்க்கை எங்கேயாவது ஒழிச்சுக்கலாமா? எங்கன்னா போய் பதுங்கிக்கலாமா? எங்க மறைவு கிடைக்கும்? எங்க அடைக்கலம் கிடைக்கும்? அப்படி ஓடுவாங்க. நடக்க போது பாருங்க. இல்லைன்னா இந்த வசனம் நடந்து தீரும் பாருங்க. சொல்றாரு ஆண்டு இன்னைக்கு அவருடைய பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரமாணத்துக்கும் விலகி கண்மலையின் செடிகளிலும் கண்மலையின் செடின புகையிலும் பூமியின் புகையிலும் புகுந்து கொள்வார்கள். பூமியை தத்தளிக்க பண்ணி கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்துக்கு அவருடைய மகிமை பிரதானத்துக்கு விலகி கண்மலையின் வெடிப்புகளிலும், கண்மலையின் வெடிப்பு அது அந்த மலைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அங்க போய் ஒஞ்சிக்கலாமான்னு பார்ப்பாங்க. அது இல்லையா? கண்மலையின் வெடிப்புகளிலும் குண்டுகளின் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு மனிதன் பணிந்து கொள்ளத்தக்க உண்டாக்கியிருந்த தன் வெள்ளி விக்கிரங்களையும் தன் பொன் விக்கிரங்களையும் மூன்றுவருக்கும் அதையும் போட்டுருவாங்க. இதெல்லாம் நம்பியிருந்தேன், இவ்வளவு காலம் இப்படி இது நம்பிதான் இருந்தேன், இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமை உருவாயிடுச்சு சொல்லி அதெல்லாம் தூக்கி போய் என்ன பண்ணுவாங்கன்னா மூஞ்சேரிகள். மூஞ்சேரிகள் என்னன்னா அகை எலிகள்.
அகழிகள்னா உள்ள எலி என்ன பண்ணும், உள்ள தோணியின் போது போறாங்க. அந்த மாதிரி அகழி எலியில அதுக்கு ஊஞ்சல் கூட பள்ளம் வந்து உள்ள போச்சிருவாங்க, வெளியே வராத மாதிரி. அந்த மாதிரி நிலைமை உருவாகும். அடுத்தது துணிஞ்சிகளுக்கும் அப்படின்னா என்ன, வவ்வால் அது துணிஞ்சிகள். துணிஞ்சிகளுக்கும் வவ்வால்களுக்கும் எரிந்து விடுவான். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டவர்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். சொல்லலாம் அதையா, நாஞ்சில அதாவது நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை போய் நம்பாதீங்க. எந்த நேரத்துல நிறுத்திடுவேன் சுவாசத்தை. அவனை நம்புறீங்க, அவனோட எல்லாம் போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் ஏன்னா வசனம் சொல்றது 146 நினைக்கிறேன். கர்த்தர் சொல்றது 146வது கர்த்தர் பாடுவார். 146 தான். 146ல வசனம் சொல்லுவாங்க, ஆத்மாவை கத்தரை கோரி நான் உயிரோடு கத்தரை கோரிக்கை நாம் உள்ளளவு தேவனை கேட்டவுடன் பிரபுக்களையும் பணங்களையும், பணம் உள்ளவங்களையும், பிரபுக்கள்லாம் பெரிய ஆளு, பணம் படைத்தவர்கள், பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாது. ரட்சிக்கனா காப்பாற்ற முடியாத மண்ணால செய்யப்பட்ட மனுஷனை நம்பாதீர்கள். அவன் ஆவி பிடிக்கும், அவன் திடீர்னு செத்துவான், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அவன் வாக்கு கொடுத்திருப்பான், நீ எதுக்கு பயப்படாத, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன். அது இல்லையா, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும், ஒரு மேரேஜே வச்சுங்களேன். அது இல்லையா, மேரேஜுக்கு யாரு கேட்கணும், ஆண்டவரே பொருளாதாரம் இல்லை, ஆண்டவரே எனக்கு பொருளாதாரத்தை சந்திங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்யணும், என் பிள்ளைக்கு பர்த்டே கொண்டாடணும், அதுக்கு ஜிபிசாயில பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்கு நீ யாரை தேடணும்னா ஆண்டவரை தான் தேடணும் தவிர அவங்க மத்தவங்க தேடிடுவாங்க. இன்னார்கிட்ட கேட்டுக்கிற பணம் அவங்க கொடுத்துருவாங்க, நான் கிராண்ட் அமைச்சிருவேன் அப்படி நினைக்கிறான். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவனுடைய ஆதி பிரியம். நீ யாரை நம்பினுக்கிறியோ, நாளைக்கு பஞ்சம் தேவையான பணம் இன்னைக்கு ஆளே போய் தேர்ந்துருவோம். அது இல்லையா, பாருங்க, அவன் ஆதி பிரியம், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளில் அவன் யோசனைகளும் அழிந்து போகும். அதுக்கு பதிலா யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவன். யார் பாக்கியவன்? தன் துணையாக. நமக்கு துணை யாருன்னா, ஏற்ற அனுகூலமான துணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை நம்புவதை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அதுதான் நாங்கள் உங்களுக்கு சொல்றோம். என்ன காரியம் தாச்சு, முதல்ல ஏசப்பா கிட்ட சொல்லு, ஏசப்பா இந்த காரியம் நடக்கணும், இதுக்கு தேவையெல்லாம் நீங்க தான் சந்திக்கணும், இந்த நாள் உங்ககிட்ட ஒப்படைக்கிற நீங்க சொல்லி பாருங்க, மற்றும் செய்வார். அதான் சொல்ல, அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தவர்களை யாவையும் உண்டாக்கிறவர், அவர் என்றைக்கும் உண்மையை காக்க சொன்னா சொன்னது தான் மாற மாட்டார். மனுஷன் சொல்லுவான், நாளைக்கு அவன் ஆகி போயிட்டா செத்து போயிடுவான், செத்து போயிட்டா அவன் சொல்றதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, வேற யார்கிட்ட கேட்க முடியாது. அவர் சொன்னாரு எனக்கு இன்னும் திட்டத்தை கேட்க முடியாது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பிடிக்கல, அவர் என்றைக்கு உண்மையை காக்கிறவர், கடைசி வரையில் நடத்துவார். அவர் ஒடுக்கப்படுவதற்கு நியாயம் செய்கிறார். அல்லேலூயா. பசியாளர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுகிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பாருங்க எப்படிங்கிறாரு, அப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன். சிறுமைப்பட்டவருக்கு அடைக்கலமான தேவன் அவர்தான், ஒடுக்கப்படுவதற்கு நியாயம் செய்கிறவர் அவர்தான், பசியாறுவதற்கு ஆதாரம் கொடுக்கிறவர் அவர்தான், எல்லாம் அவர்தான், வேற யாராலும் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் அதனால கர்த்தர் சதா காலங்களிலும் பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், திக்கற்ற விதைகளையும் அவர் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ, துன்மார்க்கனா யார் தெரியுங்களா? மனுஷனை முழுதுமா தெரிகிறார். துன்மார்க்க, சன்மார்க்க, நீதிமான். துன்மார்க்கனை போய் நம்பாதீங்க. அல்லேலூயா. அவன் பணம் தான் அவனுக்கு, அதுக்கு என்ன வேணா செய்யும். துன்மார்க்க பூத மாதிரி, மனுஷனையும் மதிக்க மாட்டான், கடவுள் பக்தியா இருக்க. அல்லேலூயா. அந்த மாதிரி நம்பாதீங்கன்றார் ஆண்டவர்.
துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார், தலைக்கையாகிய போட்டுகிறார். கர்த்தர் சதாகாலம் அரசாளுகிறார். சீயோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். பிரியமானது, மனுஷனை நம்பாதீங்கன்றார் ஆண்டவர். நீங்க சங்கீத புத்தகத்தில் நீங்க இன்னொரு அதிகாரம் ஒரு 142 49 வருஷத்துல பாத்தீங்கன்னா, அல்லேலூயா, சங்கீத புத்தகம் 49 அதுல பாருங்க, ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். என்ன சொல்றாரு? பூமியின் குடிகளே, சிறியோர் சின்னவங்க, அடுத்தது பெரியோர் பெரியவங்க, மூணாவது ஐஸ்வர்யவான்கள் பணக்காரர்கள், எளியவர்கள் அப்படின்னா ஏழ்மையானவர்கள், நீங்கள் எல்லாருமே ஏகமாய் செய்து கொள்ளுங்கள். எல்லாருக்கும் சேர்த்து செய்திதான் இது அப்படின்ற. சிறியவங்க பெரியவங்க ஐஸ்வர்யவான் எளியவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்றதை கேளுங்கன்றார். ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்க. என் வாய் ஞானத்தை பேசும், என் இறுதிய உணர்வை தியானிக்கும். அல்லேலூயா. ஞானமா பேசுவேன். உங்ககிட்ட பேசும்போது நம்ம இயேசுப்பா பேசுகிற தேவன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மத்தியில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர், அல்லேலூயா. நம்ம எதை பத்தி பேசுவோம்னா பிசாசை பத்தியே பேசுவோம். பிசாசு செய்யறதை பத்தியே பேசிட்டு இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு அப்படி ஆராதிக்கிறாங்க, இப்படி ஆராதிக்கிறாங்க, பிசாசு ஆராதிக்கிறாங்க. அதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வருவான். தேவையில்லை. இது பூமிங்க. இந்த பூமியில அவன் தான் ஆளு. தேவனுடைய ஆளுக பரலோகராஜ் இருந்தாங்க. அங்க போனவங்க அவருக்கு ஆராதனை. அல்லேலூயா. இங்க ஆராதிக்காம இருக்கிறாங்களே, அவங்களை ஆராதிக்க வைக்கிறதா நமக்கு இல்லை. அல்லேலூயா. அதனால நம்ம பிசாச ஆராதிக்கிறதுலாம் எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து காட்டியிருந்தா அதெல்லாம் என்ன லாபம்? அதை சொல்லும் போது ஒரு லாபம் இல்லை. நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தரை நம்ம கத்துக்கணும். சத்தியம் போய் சேரணும். அவருடைய அன்பை போய் கொடுக்கணும். மற்றதை பத்தி நம்ம கேர கிடையாது. நம்ம அதை பத்தி கவலை பண்ண அவசியமே கிடையாது. நினைச்சு பார்க்கணும் அவசியம் கிடையாது. நம்ம ஏசப்பா எல்லாம் விடுதலை. அல்லேலூயா. ஏசப்பாவை துடிக்க வைக்கிறோம். ஜனங்களை துடிக்க வச்சுட்டோம்னா அவங்க தானா தச்சின்னு போடுவாங்க. அந்த வேலையை நம்ம செய்யணும். மற்றவங்க செய்யறதையே குற்றம் காட்டின்னு கூடாது. நம்ம என்ன செய்யறோம் அதை சொல்லி என்ன இருக்குது? அவங்க குற்றம் செய்யறாங்க, அவங்க எப்படி பண்றாங்க. இந்த பரிசையில ஜெபம் பண்ண மாதிரி இருக்குது. அல்லேலூயா. ஆயக்காரன் ஜெபத்துக்கு பரிசை ஜெபத்துக்கு என்ன இருக்குதுன்னா, அவன் யார் திரும்ப மோசமா அப்படி அதுதான் சொல்லியிருந்தான் ஒழிய தனக்கு என்ன வேணும் கேட்கலாம். ஆனா அதே ஆயக்காரன் வந்து என்ன பண்ணிட்டான், 4 லட்சம் ஜெபம் பண்ண ஆண்டர் சொன்னாச்சு. அவன் என்கிட்ட கேட்கறான், நீ அவனை பத்தி குறை சொல்லி உனக்கு தெரியாது. ஊரை பத்தி குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. அதை கேட்கறதுக்கு எல்லாம் தான் வைப்பாங்க. ஒரு என்ன சொல்லுவீங்களா? இந்த மாதிரி சத்தியத்தை கேட்டுத்தான் ஆளு இருக்கு. கத்துக்கு சோதரம், கத்துக்கு சோதரம். இப்ப சமீபத்தில் கூட என்ன சொன்னாங்கன்னாக்கா, இந்த செய்தித்தாள் மூலமா கொரோனா பரவுதா அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கணும். அப்புறம் சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் கிடையாது, செய்தித்தாள் மூலமா வராது. ரெண்டாவது, அந்த செய்தித்தாளை படிக்கிற ஆவி உள்ளவங்களா இருக்கிறாங்க, பழக்கம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. அது காலையில அந்த பேப்பர் வாங்கி வாசிக்கிட்டு அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆனால் தடை பண்ண வேணாங்க. அத மாதிரி நம்ம கிறிஸ்துவர்களே எப்படின்னாக்கா, நம்ம என்ன செய்யணும்ன்றது அந்த மாதிரி ஆளுங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி புள்ளிங்க என்ன எங்க வருது, புள்ளிங்க என்ன நியூஸ் வருது, அதை ஓபன் பண்ணி பார்த்துன்னு இருப்பாங்க. நல்ல செய்தியை கேட்டு நீ என்ன செய்யணும், உனக்கு என்ன ஆண்டு சொல்லி விடுகிறாரு, நீ எப்படி இருக்கணும், அதை நீ காப்பாற்றிக்கொண்டாரு. அந்த சொல்றத வசனம் தான் வருது. அல்லேலூயா. அந்த கத்திரி சொல்ற 49 வசனம் பார்க்கிறோம். என் சிறிய ஓமை மொழியாய் சாய்த்து என் மழை மொழியை சுரமண்டலத்தில் வெளிப்படுத்தி என்னை தொடர்புடைய அக்கறம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாளில் நான் பயப்பட வேண்டியது என்ன? நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை கரெக்டா நான் சொல்லிருக்காங்க. என்னை தொடர்புடைய அக்கறம். விசுவாசம் நம்மளை தொடர்ந்து தான் வருவான். திருடனுக்கு வேலை என்ன ஆகுது? அதென்ன திருடவும் கொள்ளவும் அழிக்கும் தானே. அவன் தொடர்ந்து தான் வருவான். ஆனா என்ன சொல்றது, அக்கறையை சூழ்ந்து கொள். இந்த உலகத்தை அப்படிதான்
அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவதான் சோர்ந்துவோம் விசுவாசி, வேற யார்கிட்டயும் போவாது. ஏன்னா இவன் தான் சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிறான், நமக்கு எளிமையா இருக்கிறான், நம்மளை தோல்வி விடாம தடை பண்ணின்னு இருக்கிறான். அப்படி நம்மளுக்கு தான் வரும். எங்க ஸ்வீட்டு கிட்ட யார் வருவாங்க? எருமையே தான் வரும். சொல்றோம் அதே மாதிரி நமக்கு தான் அவன் வேலையை 24 மணி நேரம் வேலையா தான். அதனால்தான் ஏசு யார்கிட்ட கேள்விட்டு போய் அவனை போய் சோதிச்சு பார்த்து அனுப்பிச்சு விட்டாரு. அதான் பண்றாரு. அல்லேலூயா. ஆனா நம்ம அதை பத்தி கவலைப்படாம அதை சொல்றாரு, அதையும் சொல்றாரு. சூழ்ந்து கொள்ளும் போது தீர்ந்த நாளில் நான் பயப்பட வேண்டியது என்ன? தேவையில்லை. உனக்கு ஏன் பயம்? ஆண்டு இருக்கிறாரு, எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு. அல்லேலூயா. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தில் அவர் பெருமை பாராட்டுகிறார். பார்த்தீங்களா? அதே நேரத்துல தன் செல்வத்தை சொல்றது, செல்வத்தை நம்பி, சொத்து பத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தில் அவர் பெருமை பாராட்டுகிறார். ஒருவனாவது தன் சகோதரரை காணாமல் இனி என்றென்றைக்கு உயிரிழக்கும்படி எவ்விதத்தினால அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை கொடுக்கவும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனிடத்தில் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. பார்த்தீங்களா என்ன சொல்றாரு ஆண்டவரே? நல்லா தெரிஞ்சுங்க. ஒருத்தன் பெரிய செல்வத்தை வச்சுட்டு இருக்கிறான், அவன்கிட்ட நல்ல நம்பிக்கை இருக்குது, என்கிட்ட இவ்வளோ கோடி பணம் இருக்குது, இவ்வளோ மில்லியன் பணம் இருக்குது சொல்றான், யோசி வச்சுக்கிறான் வச்சுங்க. ஆனா அவன் என்ன சொல்றாரு ஆண்டவரே? ஒருவனாவது, அப்படிப்பட்ட ஒருவனாவது தன் சகோதர அழிவை காணாமல் தன் சகோதர உயிருக்கு போராடின்னு இருக்கிறான்னு வச்சுங்க. அல்லேலூயா. அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு இனி என்றென்னைக்கும் அவன் உயிரோடு, என்னைக்குமே உயிரோடு இருக்கிறதுக்கு, காலத்துக்கும் உயிரோடு இருக்கும்படிக்கு எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்க பொருள் தேவனை கொடுக்க கூடாது. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்களா? அதை வச்சு நீ இன்னத்தை சாதிப்ப? பணத்தை வச்சுன்னு என்கிட்ட இவ்வளவு கோடிக்குது, என் சகோதரனை சாக விடாம காப்பாற்ற போறேன் அப்படின்னு செய்ய முடியுமாங்க? ஒரு நாள முடியாது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் அங்க சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்ற வார்த்தையை பாருங்க, கூடாது. அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையா இருக்கிறது, அது ஒருபோதும் அது முடியாது. அல்லேலூயா. ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிறுவனர்களும் ஏகமாக அழிந்து தங்கள் ஆசையை மற்றவர்கள் வைத்து போகிறதை காண்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன சொல்ல பாருங்க, ஞானிகளும் மரிக்கிறாங்க, கர்த்தருக்கு பயப்படுறவங்களும் மரிக்கிறாங்க, இறந்து போறாங்க. அடுத்தது அஞ்ஞானிகளும், ஞானம் இல்லாதவர்களும் என்ன செய்யறாங்க? அவங்களும் நிர்மூலரும். அதை நிர்மூலம் என்னது? கர்த்தரை பத்தி ஒன்றும் தெரியாத, கொஞ்சம் கூட மூளை கெட்டாத எல்லாருமே செத்து போறாங்க. ஆனால் தங்கள் ஆஸ்தியை மற்றவர்கள் வைத்து போகிறதை காண்கிறார். அல்லேலூயா. என்ன கோடி பணம் வச்சிருந்தாலும் உடனே வாயப்பால் தான் முடிஞ்சு போச்சு அடுத்த நிமிஷம். அல்லேலூயா. மற்றவங்க தான் வச்சுட்டு போற, அதுக்கு போகும்போது கொண்டு போக முடியுமா? என் பணம், என் சொத்து போக முடியாது. அதை ஆண்டு சொல்ல பாருங்க, தன் வீடுகள் நித்திய காலமாகும். சரி, என்ன நினைக்கிறாங்கன்னா, வீடை கட்டிட்டாங்கன்னா நித்தியத்துக்கு அந்த வீடு அப்படியே அவங்க கூடவே இந்த அப்படியே வாழ்றாமான்னு நினைச்சிக்கிற மனசுல சொல்றது பாருங்க. நித்திய காலமாகும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அல்லேலூயா. என்னவா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு வீடை கட்டிட்டா, இந்த வீடை கட்டிய முடிச்சாச்சு, என் பிள்ளைங்களெல்லாம் சொத்து சேர்த்துட்டேன், பெரிய வீடை கட்டிட்டேன், இது காலத்துக்கும் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எண்ணம் வச்சுக்கின்னு அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். பேர் வைக்கணும், ஏதாவது ஒரு இல்லம் பேர் இருக்கணும். அல்லேலூயா. சுகுமார் இல்லம், அல்லேலூயா. சாந்தமா இல்லம் போட்டிருப்பாங்க, சாந்தமா இல்லம்னு போட்டிருப்பாங்க. அந்த அம்மா பேர் சாந்தமாவா இருக்கும், அந்த அம்மா பேர், அந்த அம்மா எப்போ போய் சேர்ந்துருப்பாங்க. ஆனால் அந்த வீடுக்கு அந்த பேர் இருக்கும். அதான் சொல்றேன், அவன் அடிக்கிறான், நம்ம இந்த வீட்டில் இருக்க போகிறோம், இங்கே தான் இருக்க போகிறோம், அங்கே தான் நித்தியத்துக்கும் இருக்க போகிறோம்னு நினச்சிக்கின்னு தன் நாமங்களை அந்த நிலத்துக்கு பேர் சூட்டுறாங்களாம். கல்வெட்டுலாம் வைப்பாங்க வீட்டில். நான் சொல்றது அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகிலும் கனம் பொருந்தியவனாயிருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறதில்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார். சரிங்களா? கனம் பொருந்தியவன், மதிப்புக்குரியாது, ரொம்ப மதிப்பானவர். அவர் ஊர்லயே அவரை பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும், என் பேரை கூட சொல்ல மாட்டாங்க, ஊர் பேரை சொல்லி அவரை சொல்லுவாங்க. அப்படி
ஒரு அல்லது இல்லைங்களா? ஐயா இல்லைங்களா, ஐயா இல்லைங்களா, பேரை சொல்ல மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேரை சொல்றது கூட பயப்படுவாங்க. அப்படி கனம் மதிப்பு. கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை. அவன் எப்படிக்கிறான்னா அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறான். மிருகம் மாதிரி தான் ஆகணும். ஒரு நாயை பூனையை செத்தா எப்படியா அதே தான் மனுஷன் நிலைமையும். அல்லேலூயா. இறந்துட்டா என்னங்க சொல்றாங்க? ஒரு பெரிய பணக்காரி இறந்துட்டாரு, ஒரு டாக்டர் இறந்துட்டார், ஒரு வக்கீல், பெரிய ஆள், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். என்ன சொல்றாங்க? அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் எப்போங்க எடுக்கிறாங்க, அந்த டாக்டர் எப்போங்க எடுக்கிறாங்க, நான் கேட்குறாங்க. பாடி எப்போங்க எடுக்கிறாங்கன்னா கேட்குறாங்க. முடிஞ்சு போச்சு. அடுத்த நிமிஷம் அவனுக்கு இருக்கிற மதிப்பு திருப்பி எல்லாம் கனம் எல்லாம் மொத்தமும் காலி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதான் இன்னைக்கு நிலைமை, மனுஷனுடைய நிலைமை. அது நினைக்க மாட்டாங்களே மனுஷர்கள். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிறோம் பாருங்க, நமக்கு நித்தியமான வாழ்க்கை கற்றுக்கிறோம். நம்ம வாழ்க்கை சந்தோஷமா ஒரு குறைவின்றி இருக்கும். அதுக்கு பதிலா பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நீ நம்பாதே. அவர் சொல்ற வார்த்தை அதுதான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவள் பைத்தியம். ஆகிலும் அவள் சந்ததியார் அவள் சொல்லை மெச்சி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் பணம் தான் சொன்னா எல்லாமே கேட்பாங்கல்ல. பணம் இல்லாத சொன்னா எதை கேட்பாங்களா? சொல்லுங்க. பணம் இருக்கிறவங்க எது சொன்னாலும் உடனே செய்வாங்க. அவன் சொல்ல என்ன செய்கிறான்? மெச்சிக்கிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் கிளத்தப்படுகிறார்கள். கட்சியில் எங்க போறாங்க? ஆட்டு மந்தையை போல பாதாளத்துக்கு போயிடுறாங்க. உலகத்துல வாழற வரைக்கும் இயேசு நினைச்சு கூட பார்க்கறது. அவர் நாமத்தை வாயில ஒரு நாள் கூட சொல்றது. அல்லேலூயா. கட்சியில உயிர் பிரிஞ்சவனு எங்க போயிடறான்? பாதாளத்துக்கு போயிடறான். இங்க அவ்வளோ வசதியா வாழறான், ஆனா கட்சியில எங்க போயிருக்கிறான்? பாதாளத்துல போயிருக்கிறான். அல்லேலூயா. மரணம் அவர்களை மேய்ந்து போடும். மேய்ஞ்சிருவோம். மரணம் மேய்ந்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசத்தலங்களில் நிலைத்திருக்க கூடாதபடி அவருடைய ரூபத்தை பாதாளம் அழித்து போடும். ஆனாலும் தேவன் என் ஆத்மாவை பாதாளத்தில் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார். அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மாவை கர்த்தர் பாதாளத்தின் குழிக்கு தப்புவிப்பார். அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஒருவன் ஐஸ்வரனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. அதனால யாரையும் பார்த்து போராமப்படாது. அப்பா இவங்களோட உயரமாக இவ்வளவு நல்ல வசதியாக நான் அப்படிங்கிறான்னு இப்படி நினைக்காத. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஆண்டவரை தேடி திருப்தியாய் பரிபூர்ணமா வாழ்றவரு உன்ன மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. ஆண்டவரை தேடாம அவங்க எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் அவங்கள பார்த்து நீ போராமப்படாத. அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, பரிதாபப்படு. ஏன்னா அடுத்த வினாடி அவன் உயிர் பிரிஞ்சு எங்க போயிடுவான்? நேர பாதாளம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு அதான் சொல்றார், பயப்படாதே. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதில்லை. அவனுடைய புகழ், அவனுடைய ஆஸ்தி எல்லாம் எதுவுமே அவனை பின்னால போறதே. போகும்போது எல்லாத்தையும் வாரின்னு போறதும் இல்லை. போகும்போது கனம் மகிமையோடு கூட போய் சேர போறதும் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்காவது பரவாயில்ல பாடி. அந்த காலத்துலாம் பெரிய பெரிய அதிகாரம் யாருன்னா தலைவர்லாம் செத்தாங்கன்னா பூத உடல்னு சொல்லுவாங்க. பேர கூட சொல்ல மாட்டாங்க, பூத உடல்னு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்பயாவது ஓரளவுக்கு அதுக்கு கொஞ்சம் ஆல்டர் பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய உடல் எடுத்து கொள்ளப்படப்படுகிறது. அவர் அப்படியே சொல்றாங்க, அடக்கம் பண்ண கொண்டு போகப்படுது, அப்படி மரியாதை பேசுறாங்க. அப்பெல்லாம் பூத உடல்னு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா இறந்துட்டா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் புஷ்ஷுன்னு ஆயிடும். ஆனால் பூத உடல் மதிப்பை போச்சு, எல்லாம் போச்சு. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாய் வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மை நாடினா என்று மனுஷன் அவனை புகழ்ந்தாலும், அவனை ரொம்ப புகழ்ச்சியா வச்சிருப்பாங்க பணக்காரன். ஐயா அப்படி இப்படி எல்லாம் மதிப்பெல்லாம் கொடுப்பாங்க. அல்லேலூயா. புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கு வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேர்வான். அதுக்கப்புறம் வெளிச்சத்தையும் அவன் பார்க்க முடியாது. பாதகத்தை போய் எங்க வெளிச்சத்தை பாரு, பள்ளத்துல போய் உள்ள போய் என்னத்தை வெளிச்சத்தை பாரு.
சுத்தமா வெளிச்சமே இருக்காது அவனுக்கு. ஒரு அல்ல சொல்லுவீங்களா? இருளுக்கு போயிடும், அந்தகார இருளுக்கு போயிடும். கனம் பொருந்தினா இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகத்துக்கு ஒப்பா இருக்கிறான். அல்லேலூயா. ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது அவர் எல்லாவற்றையும் நம்மளை கனப்படுத்துகிறவர் இருக்கிறார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, நிறைய சொத்து சேர 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 என்ன பண்ணுவாங்க, சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்து எல்லாரும் பணம் போடுவாங்க. அல்லேலூயா. ஆனா யாரும் தேட மாட்டாங்க. இயேசுவை தேர்தலுக்கு டைமே இருக்காது. ஞாயிற்று கூட சபை கூட போக மாட்டாங்க. அல்லேலூயா. சொத்து சேர்க்கறது இதுல தான் இருப்பாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் நீங்க வேத புத்தகத்துல லூக்கா புத்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, 12வது அதிகாரம் நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 12வது அதிகாரத்துல 16 வாசிங்க. 12-16 அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஏசப்பா ஒரு உவமை சொல்றார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஒரு பெரிய பணக்காரனுடைய நிலம், ஏற்கனவே பணக்காரன், அவன் நிலம் இன்னும் நல்லா அத்தனை ஏக்கரம் நல்ல விளைச்சல் வருது. அவன் வேணான்னு பழத்தை வேணான்னு நின்னா கூட நிற்காது, அது அப்படி வந்துட்டே இருக்கும். அது இல்லையா, புகியிலே இருக்கும் பணம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே அப்போது அவன், நான் என்ன செய்வேன்? அவன் கவலையை பாரு. பணம் இல்லாதவங்களுக்கு ஐயோ பணம் இல்லையே, கடன் எப்படி அடைப்பேன் நம்ம கவலைப்பட்டு இருக்கிறோம். பணம் இருக்கிறவனுக்கு என்ன கவலைன்னா, பணத்தை நான் எங்கடா சேர்த்து வைப்பேன்னு தெரியல அவன். அது ஒரு பெரிய கவலை. அல்லேலூயா. என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, எங்க வைப்பேன்? இது வரைக்கும் சேர்த்தாச்சு, எங்க சேர்க்கணும் அங்கெல்லாம் சேர்த்தாச்சு, இப்ப இன்னும் வந்துகிட்டே இருக்குதா, நான் எங்க சேர்ப்பேன் கவலைப்படுறான். உடனே அவன் நினைக்கிறான், நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்க சேர்த்து வைத்து, என்ன நினைக்கிறான், களஞ்சியத்தை பெருசா கட்டி எங்கெங்க பதுக்க முடியுமா அங்கெல்லாம் பதுக்கி முடிச்சாச்சு, இனிமே பதுக்கிறதுக்குன்னு ஒரு இடத்த தேடுறான். அல்லேலூயா. என்ன பண்ணுவான், வீடு கீழே கூட என்ன பண்ணுவான், அண்டர் கிரவுண்டில் கூட என்னென்னமோ செய்வான்னு வச்சுங்க. சேர்த்தங்கள்லாம் பணத்தை அடுக்கி சொத்து கோல்டு கில்டெல்லாம் அடக்கி இருக்கிறான். ஒரு அல்லதுங்களா வைத்து பின்பு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் பின்பு ஆத்துமாவே தனியாக உட்காந்து பேசிக்கிறான். வேற யார்ட்டும் இல்லை, தனியாக உட்காந்தீங்கன்னு ஒரு பெரிய சந்தோஷம் அவனுக்கு. அல்ல இல்லையா, சொத்துக்கு தலைமுறை ஒரு 10 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சொத்து இருக்குது. நல்ல சொல்லிங்களா, தனியாக உட்காந்தினான் சந்தோஷம். அந்த மிகுதியில சொல்றான், உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. யார்கிட்ட சொல்றான்? மனுஷங்கிட்ட இல்லை, அவங்ககிட்ட அவன் சொல்லிக்கிறான். டேய் கவலைப்படாத, இந்த சின்ன வயசுலேயே உனக்கு நிறைய சேர்த்துட்டேன், இன்னும் சேர்ப்பேன், இன்னும் எனக்கு வயசுலாம் இருக்குதே. அல்ல இல்லையா, இன்னும் வயசு இருக்குதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே ரொம்ப பெருமை அவருக்கு. தான் கிட்ட உட்காந்து பேசினுங்கிற நைட்டில் உட்காந்து தனியில் உட்காந்து, ஆத்துமாவே நீ பயப்படாத, அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை நான் சேர்த்து வச்சுட்டேன், நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோட சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டு சொல்லி கொண்டிருந்தான். அல்ல தாங்களே பேசின்னு போவோம். பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஏதாவது கவலை இருக்கும், அப்படி எப்படி எப்படி பேசின்னு போவோம். அந்த மாதிரி இன்னைக்கு அந்த மாதிரி பேசிக்கணும்னு தெரியல, ஃபோன் பேசி நீங்கள் போகிறோம்னு தெரியல, அது அர்த்த கதை. இவன் சொல்கிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உட்காந்து அது மாதிரி தனியாக பேசிட்டுக்கிறான். நீ பயப்படாத, நல்லா சொத்து சேர்ந்துச்சு, நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லுங்க. உடனே தேவன் இதை பார்க்குறார், பக்கத்தில் இருந்து அவர் பார்த்துன்னுக்கிறார். இவன் தான் சொல்கிறான், அவனை நோக்கி மதிக்கேடனே. இல்லையா, மதிக்கேடனா என்ன அர்த்தம்? மதினா மூளை இல்லாதவனே. அல்ல இல்லையா, அது வேற மாதிரி சொல்லலாம். நான் இப்போ செய்தியில் அதை சொல்ல முடியாது. மதிக்கேடனே, உன் ஆத்மா உன்னிடத்தில் இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். இன்னைக்கு நைட்டு உன் ஆத்மா உன் சரீரத்திலிருந்து எடுத்துக்கொள்வேன். அல்லேலூயா. அப்போது நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும் என்றார். கேட்கிறார், சேர்த்து வச்சுட்டு உட்காந்து பேசினுக்கிறிய, இன்னைக்கு நைட்டு உன் உயிரை நான் எடுத்துட்டேன்னா நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருதுடான்னு கேட்குறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாருடையது அப்படின்னு கேட்கிறார். தேவனுக்கு ஐஸ்வர்யம் ஆயிராமல் இல்லைங்களா, யார்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கணும்? கர்த்தரிடத்துல ஐஸ்வர்யனா இருக்கணும். கர்த்தரை தேர்தல பைத்தியக்காரனா இருக்கணும். கிறிஸ்துவனை பார்த்து சொன்னான், ஏசு பைத்தியம் சொல்லிட்டாங்கன்னா அதை விட சந்தோஷம் இருக்குமே இல்லை. ஒரு அல்ல சொல்லுங்களா, உங்களை பார்த்து என்ன சொன்னா, எப்போ பாரு ஏசு ஏசு பைத்தியக்காரன், ஏசு பைத்தியம் முடிச்சு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, அதை விட சந்தோஷம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க மாதிரி நீங்க. ஒரு அல்ல சொல்லுங்களா, ஒருத்தரை பார்த்து பணக்காரனா நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும்.
யார் தெரியுமா பேசிட்டு போவார் வச்சு போயிட்டுனா, ஏய் யார் தெரியுமா அவரு இவரு அப்படின்வாங்க. ஒன்று அது அவர் காதுக்கு போச்சு வச்சுக்கோங்க, ஐயோ நம்மளை பற்றி எப்படிலாம் பேசிக்கிறாங்களா அப்படின்னு வரல. அந்த மாதிரி நினச்சிங்க உங்களை யாரா பைத்தியம் சொல்லிட்டா. அந்த வசனாட்டு தான் சொல்லுது பாருங்களேன். அன்றையும் உங்களுக்கு ஒரு சொல்லு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன தேவனும் இல்லை தேவனிடத்தில் 21 ஐஸ்வர்யம் இல்லாமல் தனக்கு தானே தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார், இப்படியே இருக்கிறான் என்றார். முட்டாளா இருக்கிறான்றார். தனக்கே சொத்தை சேர்த்து வச்சிருக்கிறவன் தானே வாழ்ந்துக்கலாம், தானே பொழைச்சிக்கலாம், தானே காப்பாற்றிக்கலாம்னு நினைக்கிறான். நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான்றதை மறந்துட்டான். தாயின் கருவத்தில் உருவாக்குன ஒருத்தர் இருக்கிறான்னு மறந்துட்டான். இப்போ யார்கிட்ட உயிர் இருக்குது? அவர்கிட்ட தான். நானே சத்தியம், நானே ஜீவன்ற, நானே வழி, நானே சத்தியம், நான் தான் உனக்கு உயிர். ஆனால் உயிரை விட்டான், பணத்தை பிடிச்சிட்டு இருக்கிறான். ஆத்து மாட்ட சொல்லுகிறான். அவர் சொல்றாரு, இன்னைக்கு நைட்டு ஆத்து மாட்டினா நீ யாருக்கு? அப்போ யார்கிட்ட ஐஸ்வரனா இருக்கணும்? கர்த்தரிடத்தில் நான் ஐஸ்வரனா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு என்ன கொடுக்கும்? ஐஸ்வரத்தை தரும். அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுதாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நல்லா கேட்டுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து என்ன சொல்றா? இந்த பூமியில அதான் ஒருத்தர் வந்து கேட்குறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? என்ன கேட்குறான்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். லூக்கா 18 வரும் பாரு. லூக்கா 18 வாசிக்கிறேன் பாரு. அல்லேலூயா. அப்போது தலைவன் ஒருவன், தலைவனா பெரியாதவன், அதெல்லாம் பணம் அடைச்சவன். அல்லேலூயா. தலைவனா எப்படி? தலைவனா ஒரு கூட்டத்துக்கு தலைவனா எப்படிப்பட்டவனா இருப்பான்? அல்லேலூயா. கூப்பிடுவாங்க, தலை வாங்குவாங்க, பார்த்துக்கிங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு 10 பேர் வந்தவங்க டீ வாங்கி கொடுக்குற ஆள். அது இல்லையா? நான் தலை டீ இல்லையா அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டீ வாங்கி கொடுக்குறா தலை. அவர் நாளைக்கு வாங்கி கொடுக்காம போயிட்டாருன்னு வச்சுங்க, அவன் மோசமானவன் பாருவான். வாங்கி கொடுக்குற வரைக்கும் நல்லா வேணுவான். அந்த மாதிரி ஒரு தலைவர், ஒரு தலைவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே சொல்றது பாரு, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்னு அந்த தலைவன் வந்து கேட்கிறான். யார்கிட்ட? இயேசுப்பா கிட்ட. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரே நல்லவன், வேறொருவனும் இல்லை என்றார். ஏன்னா அவர் நமக்காக தானே பூமிக்கு வந்தாரு, நம்முடைய பாவத்தை சுமக்கிறதுக்கு தானே அவர் வந்தாரு. என்ன போய் நல்லவன்றியே? அல்லேலூயா. நம்மளே நல்லவன் இல்லை, நம்ம பாவத்தை செய்வது நல்லவன் இல்லை, அவர் உலகத்து பாவத்தையே சுமக்க போறாரு. அதனால அவர் சொன்ன என்னையே நல்லவன்ற, தேவனை தவிர ஒரு நல்லவன் அல்லவேன்றார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்ற? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, திருடாத, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி, மற்றவங்களுக்காக போய் கோர்ட்டில் ஏறி பொய் சாட்சி சொல்றது, செய்யாத குற்றத்துக்கு இவங்க சாட்சி சொல்ற மாதிரி சொல்லுவாங்க, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயின் கனம் பண்ணுவாயாக. தெய்வமானங்கன்னு சொல்ல, தகப்பனின் தாயின் கனம் பண்ணுவாய், மதிப்பு கொடு, கனம் பண்ணுவாயாக என்று என்கிற கற்பனையை நீ அறிந்திருக்கிறாய் என்றார். அல்லேலூயா. இதை செய்யி, நீ நித்திய ஜீவத்துக்கு போயிடுவ அப்படின்ற. அதுக்கு அவன் என்ன சொல்றான்? இவைகளையெல்லாம் நான் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கேன். ஏற்கனவே யார் அவன்? ரட்சிக்கப்பட்டவன். அவங்க அப்பா அவங்க அம்மாலாம் தலைமுறையா எல்லாம் பெந்தகோஸ்த கிறிஸ்தவர்கள். அவனை அதே தலை வளர்த்துருப்பாங்க. எத்தனை வாட்டி சபைக்கு போயிருப்பான், வந்திருப்பான், எல்லாம் செஞ்சிருப்பான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஆள் அவன். ஆனால் அவன் சொல்றான், ஏசு நான் இதெல்லாம் சின்ன வயசுல செஞ்சுக்கிறான்ட்டு, வேற எதுனா சொல்லுங்கன்றான். அப்ப இயேசு அதை கேட்டு, இன்னும் இடத்துல ஒரு குறை உண்டுன்னார். இதெல்லாம் நீ செஞ்சா கூட உன்ட்ட ஒரு பெரிய குறை இருக்குதுப்பா. நீ என்ன குறைங்க? உனக்கு உண்டாயிருக்கிறவையெல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்போது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். உனக்கு உண்ணாததெல்லாம் வித்து ஜனங்களுக்கு, ஏழைகளுக்கு கொடு. கொடுத்துட்டு ஏன் பின்னால வா அப்படின்னா என்ன நம்பி வா. ஒரு நாள் பணத்தை நம்பி வாழ்ந்துருந்தல, பணத்தை வித்து ஜனங்களுக்கு கொடுத்துரு, இப்போ என்ன நம்பி வா. அப்போ நீ எங்கே போயிடுவ? நித்திய ஜீவன் கூட்டு போய் பரவாயில்ல சொல்றீங்களா? அது சொல்ற. இதை சொன்ன உடனே அவன் அதிக ஐஸ்வர்யப்படினால் இதை கேட்டபோது மிகவும் துக்கம் அடைந்தான். அவன் பணத்துக்கு மேல பணம் சேர்த்துனுக்கிறாள். பணம் தான் தெய்வம். அவங்ககிட்ட போய் எல்லாத்தையும் வித்து தரித்திர கொடுத்துட்டு வாடான்னு என்ன அர்த்தம்? பார்த்தான் அவன் துக்கம். யார் யார் யாரு? அல்லேலூயா.
நித்திய ஜீவன் போகிறது இன்னும் சொல்லின்னு வரீங்களான்ற அதனால் சொல்லுங்கள், எனக்கு விஷயம் சொல்லுங்கள், எப்படி வரணும்னு கேட்டால் ஏன் இருக்கிறப்போ என்னை பரதேச ரோட்டுக்கு நிற்க வச்சுருவார் நடு ரோட்டில் எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது அப்புறம்ன்ற மாதிரி அவனுக்கு எண்ணம். நல்லது இல்லை. அவர் தான் என்னை நம்பி வாழ்ந்தான்னு சொன்னார். பிச்சை ஒன்று பசி இல்லை, பசியோட போட்டுருவானு பிச்சைக்காரன் ஆக்கிடுன்னு சொன்னார். அதை நம்புறதுக்காண்டி என்ன நம்படான்னு நல்லது சொல்லுங்களா, என்னை பின்பற்றி வான்னார். அவரை பின்பற்றி போனவங்களுக்கு 3 வேளைக்கு சாப்பாடு போட்டார், திருப்தியாக போட்டார். 2 பேரும் 5 அப்பம் அல்லையா எடுத்தாரு, ஆசிரியர் 5000 ஆண்களை மாத்திரம் சாப்பிட்டாங்க. 5000 புருஷன் ஆண்கள் மாத்திரம் சாப்பிட்டாங்க. அது இல்லாமல் பெண்கள் சாப்பிட்டாங்க, குழந்தைங்க சாப்பிட்டாங்க. அப்புறம் 12 கூட நிறையா மீதி எடுத்தாங்க. அப்பேற்பட்ட தேவன் அல்லையா. அவர் சொல்றாரு, கேட்டு சரின்னு ஏதோ ஒன்று சொல்லணும். அப்படியாயான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு அவன் என்ன பண்ணா, அவன் அதிகாரி சொல்லணும். இந்த படியா இதை கேட்டு போய் அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு அவன் முகம்லாம் சுருங்கி போனதை பார்த்தார் ஆண்டவர். அல்லையா. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து அறியுது, ஐஸ்வர்யம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து பார்க்கலாம் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் என்றார். பார்த்தீங்களா, ஒரு ஊசி காதில் அந்த நூல் கோக்குற வழியில் ஒரு ஒட்டகம் நுழைஞ்சு போயிடுச்சு யாருன்னா சொல்லிட்டா கூட அது கூட போயின்னு சொல்லாத நம்பு, பரவாயில்ல போயிடும் ஒரு வேலை நுழைஞ்சு. ஆனால் இந்த ஐஸ்வர்யத்தை நம்பி இருக்கிறவன் ஒரு நாள் எங்கே போக மாட்டான், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர மாட்டான். அவன் எங்கே தான் போவான், பாதாளத்துக்கு தான். அல்லையா. அதுதான் ஆண்டவர் சார். அப்போ அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, இதை சொன்ன உடனே அதை கேட்டவில்லை. அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும், அப்போ யார் தான் காப்பாற்றப்படுவான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார், அதற்கு அவர் மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும் என்றார். நல்ல சொல்லுங்களா, மனுஷனால் முடியாது தான். ஆனால் தேவன் நினைச்சா ஒரு நிமிஷத்துக்கு அந்த ஐஸ்வரனை என்னவா மாற்றிடுவார், தன்னுடைய பிள்ளைய மாற்றுவார். அதுக்கு தான் என்ன சொல்றாரு, நீ யாரையா இதை சொல்லிட்டு நீ போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லுன்ற. அந்த மாதிரி பணம் படித்தவன் பணத்தையும் நம்பி வாங்கின கூட இயேசு பற்றி நீ போய் சொல்லிடு, அறிக்கையிட்டுடு. அதை ரட்சிப்பு அவருடைய தேவனால கூடாது, மனுஷனால கூடாதுதான். நம்ம சொன்னா கேட்க மாட்டேன் ஐஸ்வர்வான். நீ இயேசுடைய அன்பா அவன்கிட்ட சொல்லிடு, தேவனால் எல்லாம் போடும். அவனை பரலோகத்துக்கு கூட்டி போய் தேவனால போடும். ஒரு நிமிஷத்தில் அவன் என்ன பண்ணுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன்கிட்ட ஆண்டவர் சொல்றாருல்ல, சொன்னோன்னு என்ன பண்ணாம எல்லாத்தையும் ரெட்டத்தை கொடுத்தான். யார்கிட்ட எவ்வளோ வாங்கினான்னு எல்லாருக்கும் ரெட்டத்தை கொடுத்தான். மனம் திரும்பினான். ஆனால் மனம் திரும்ப வைக்கிறது யாருடைய வேலைன்னா கர்த்தருடைய வேலை. பிரியமான அவரால கூட ஒரு அல்ல சொல்லுங்களா. அல்லேலூயா. எனவே இந்த நாளில் தேவ சமுத்திர நாம் இருக்கிறோம். நான் அநேக காரியங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. நல்லா கேட்டுங்க. நீதிமான் எப்பொழுதும் நல்லா இன்னொன்று தெரியுங்களா, கர்த்தருக்குள்ளே இருந்து மறிக்கிறோம் பாருங்க. அதை பற்றி நான் அடுத்த திசையில் நான் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்குது. ஆனால் டைம் இல்லை. இருந்தாலும் அதை நான் பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா. அன்பான தேவனே, அருமை இரட்சகரே, நரரின் கண்களை நீ தாய்த்து போட வல்லவராயிருக்கிறது. ஆனால் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறவர்களை நீ உயர்த்த வல்லவராய் இருக்குது. ஓ நன்றி ஆண்டவரே. உம்மால ரட்சிக்கப்படும், உம்மால ரட்சிக்கும் எல்லா விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் அனைத்து பேரும் என் இயேசுவை ஆளலுய தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். மனக்கண்களை திறந்தருளுங்க ராஜா. ஒவ்வொரு ரியாந்திரமாஷில ஒரு எழுப்புதலை கட்டளை எடுங்க ராஜா. அப்படியா நீ செய்ய போகிற கிருபைக்கு நன்றி. பிசாசை பற்றியே நாங்கள் பேசக்கூடாது. அவனை நாங்கள் அலட்சியம் பண்ணோம். அவனை ஒரு பொருட்டாவே நாங்கள் பேசக்கூடாது. அவன் ஒன்றுக்கும் உதவாதவன். அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அவனை பற்றி நாங்கள் நினைக்கவே கூடாது. அதை பற்றி செய்திகளை நாங்கள் கேட்கவும் கூடாது. இயேசுடைய அன்பை பற்றி செய்தியை கேட்டு உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்க, உண்மையிலே நாங்கள் ஐஸ்வர்யவனாக இருக்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யை தரும் என்று சொன்னீரே. உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் ஐஸ்வர்யங்களா இருக்கணும். அல்லேலூயா. உலக பணத்தினால் ஐஸ்வர்யனாக இருக்கக்கூடாது. உமது ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படியா நீ செய்ய போகிற கிருபைக்காக நன்றி. சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்க வேண்டும் சொன்னீரே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அல்லேலூயா. நீர் எங்களுக்குள்ளாக இருந்து ஜீவனாக இருந்து காத்துக்கொள்ள முடியாது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை உமது கரத்திலே நான் ஒப்புடுகிறேன். இரத்த கொட்டைகளை மறைத்து ஒரு தீங்கு பிள்ளைகளை அணுகக்கூடாது. பரிசுத்த ஆவியான ஒத்தாசை நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.